அப்ரஹாம் வணக்கம். விஜய் நடிப்பில் வெளியீட்டுக்காக காத்துக் கொண்டிருக்கூடிய ஜனநாயகன் திரைப்படம் கடந்த பொங்கல் விடுமுறை முன்னிட்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி என்று வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த சென்சார் சர்டிபிகேட் தொடர்பான சிக்கல் காரணமாக வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டு தற்போது வெளியீட்டுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் ஜனநாயகன் திரைப்படம் சட்டவிரோதமாக இணையத்தில் முழு படம் HD தரத்தில் வெளியானது படக்குழுவினர் மற்றும் விஜய் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியது. இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். ஏற்கனவே சிலர் கைதாகி இருக்கிறார்கள். அதாவது இந்த திரைப்படம் வெளியான விவகாரத்தில் மிக முக்கிய நபராக கருதப்பட்டு கைதாகி இருக்கக்கூடிய இந்த கைது படலம் என்பது தொடர்ந்தது. அதே போன்று விசாரணை நடத்திய சைபர் கிரைம் போலீசார் முக்கிய நபர் உள்ளிட்ட 3 பேர் ஏற்கனவே 6 பேர் கைதாகி இருந்த நிலையில் அதற்கு பிறகு 3 பேர் என தொடர்ந்து கைது நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தான் எடிட்டிங் ஸ்டுடியோவில் இருந்து இந்த படம் வெளியானது என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போது எடிட்டிங் ஸ்டுடியோவில் உதவி எடிட்டராக இருந்த நபர் இந்த படத்தை வெளியிட்டிருக்கிறார். அதாவது ஒரு படத்தினுடைய காட்சிகள் எடுத்து ஒட்டுமொத்த படமாக தொகுத்து அதை முழுவதுமாக இணையத்தில் வெளியிட்டிருக்கிறார் என்பது உறுதியான நிலையில் அவரும் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் தான் எடிட்டர் சங்கம், அதாவது எடிட்டர் சங்கம் தரப்பில் அவர்களுக்காக செயல்பட்டு வரக்கூடிய சங்கம் கடந்த 17ஆம் தேதி அன்று எடிட்டர் சங்கம் செயற்குழு கூட்டம் என்பது கூடியிருக்கிறது. அந்த கூட்டத்தில் ஜனநாயகன் திரைப்படம் வெளியான விவகாரம், அதில் எடிட்டிங் ஸ்டுடியோவில் இருந்து வெளியான விவகாரம் குறித்தும் தீவிரமாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. அந்த ஆலோசனை அடிப்படையில் அப்போது எடுக்கப்பட்ட முடிவுகள் தற்போது வெளியாக இருக்கிறது. அந்த முடிவின் அடிப்படையில் இந்த திரைப்படத்தின் எடிட்டராக பணியாற்றிய பிரதீப் ராகவ் அவர் தென்னிந்திய திரைப்பட தொகுப்பாளர் சங்கத்திலிருந்து நீக்கம் செய்யப்படுவதாக இந்த சங்கத்தில் முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நேரடியாக பிரதீப் ராகவ் அவருக்கு இந்த படம் வெளியானதில் நேரடி தொடர்பு இல்லை என்றாலும் கூட கவனக்குறைவாக அவர் அலட்சியமாக செயல்பட்டிருக்கிறார் என்றும் கவனக்குறைவாக இருந்ததன் காரணமாகவே இந்த படம் வெளியாக இருப்பதாக பிரதீப் ராகவ் ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்றும் தென்னிந்திய திரைப்பட தொகுப்பாளர் சங்கம் தெரிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த திரைப்படத்தை பொறுத்தவரையில் எடிட்டராக பணியாற்றக்கூடியவர்கள், அதாவது திரைப்பட தொகுப்பாளராக பணியாற்றியவர்கள், அவர்களுக்கு உதவியாக பணியாற்றக்கூடியவர்களும் ஏற்கனவே தென்னிந்திய திரைப்பட தொகுப்பாளர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்க வேண்டும். அப்படி உறுப்பினராக இருந்து அந்த உறுப்பினர் அட்டை வைத்திருந்தால் மட்டும்தான் அவரை பணியில் சேர்க்க வேண்டும். ஆனால் இந்த திரைப்படம் வெளியாவதற்கு மிக முக்கிய நபராக இருந்த எடிட்டிங் ஸ்டுடியோவில் பணியாற்றிய பிரதீப் ராகவிடம் பணியாற்றிய நபர் தான் இந்த படத்தை வெளியிட்டிருக்கிறார் என்றும் அவர் ஃப்ரீலான்சிங் முறையில் தான் பணியாற்றியிருக்கிறார். அவர் முறைப்படி தென்னிந்திய திரைப்பட தொகுப்பாளர் சங்கத்தில் உறுப்பினராக இல்லை. இப்படி உறுப்பினராக இல்லாத ஒருவரை எப்படி நீங்கள் பணியில் சேர்க்க முடியும் என்ற அடிப்படையில் தான், இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய எடிட்டர் பிரதீப் ராகவ் தென்னிந்திய திரைப்பட தொகுப்பாளர் சங்கத்திலிருந்து நீக்கி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டம் கடந்த 17ஆம் தேதி என்று நடைபெற்றது. அப்போது எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பான அந்த முடிவுகள் தொடர்பான உத்தரவுகள் அனைத்தும் இப்போது வெளியாக இருக்கின்றது. ஜனநாயகன் லீக் பொறுத்தவரையில் பிரதீப் நேரடியாக காரணம் இல்லை என்றாலும் கூட அவர் கவனக்குறைவாக செயல்பட்டது மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. இது ஒன்று. மற்றொரு காரணம் என்னவென்றால், இந்த படத்தை வெளியிட மிக முக்கிய நபராக இருந்தவர் பிரதீப் ராகவிடம் உதவியாளராக பணியாற்றி இருக்கிறார். ஆனால் அவர் தென்னிந்திய திரைப்பட தொகுப்பாளர் சங்கத்தில் உறுப்பினராக இல்லை. உறுப்பினராக இல்லாத ஒருவரை பணியில் சேர்த்தது உள்ளிட்ட மிக முக்கியமான காரணங்கள் அடிப்படையில் அவர் தென்னிந்திய திரைப்பட தொகுப்பாளர் சங்கத்தில் நீக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி பிரவீன்குமார்.